உயிரினும் மேல ஆத்மபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். இமம் ஸ்தவம் பகவதோ இமம் ஸ்தவம் பகவதோ இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் படேத்ய இச்சேத் புருஷ படேத்ய இச்சேத் புருஷ படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச இமம் தமம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச இமம் தமம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச இமம் தவம் பகவதோ விஷ்ணோ வியாசேன கீர்த்திதம் படேத்ய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகானி ச. விஷ்ணு சஹஸ்ரம் 1-2 நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் ஒவ்வொரு நாமாவளிக்கும் அர்த்தம் சொல்லப்படும். பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருடைய அதோட சொல்லப்படும். நலம் பெற்று வளம் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.